எதா ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று என்னோடய திருமண நாளுங்க. 8வது வருஷம் அடி எடுத்து வைக்கிறேன். வெற்றிகரமாக சண்டை பொம்பு இல்லாமல் அவர் கூட 8 வருஷம் வாழ்ந்துட்டேன்றது பெரிய ஒரு இதுதான். நேற்று நான் ஒரு கோயிலுக்கு போகணும்னு வெயிட் பண்ணேன். காலையிலேருந்து வெயிட் பண்ணேன். என் வீட்டுக்கார் வரவே இல்லை. வெளில வேலை இருக்குது சொல்லி போயிட்டு ஈவினிங் 2:30 மணிக்கு தான் மதியம் வந்தார். அப்புறம் ஈவினிங் தான் கோயிலுக்கு போனோம். நாங்கள் 4:30 மணிக்கு போனதுனால அந்த கோயில் பூட்டி இருந்தது. 5 மணிக்கு ஷார்ப்பாக 5 மணிக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க. பின்னாடி நான் சொல்கிறேன், இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லியிலேருந்து 10 கிலோமீட்ரு, தண்டலம் சவிதா காலேஜ் செம்பரம்பாக்கம் ஏரி, அதுக்கு எய்த்தாப்லேயே இருக்குது. ஏரிக்கு எய்த்தாப்லேயே இருக்குது சவிதா மெடிக்கல் காலேஜு. அங்கே தான் அதுக்குள்ளே தான் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மிக பிரம்மாண்டமாகவும் இருக்குது. நல்லா அமைதியான சூழல். அப்புறம் நாங்கள் கோயில் திறக்க வரைக்கும் என்ன பண்ணுறது, உள்ளெல்லாம் அப்படியே தெரிஞ்சுட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த முருகர் பார்த்திங்கன்னா 40 அடி உயரமாக, 40 அடி உயரம். சாமி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நேற்று என் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்த சாரி தான் அது. நல்லா இருக்கா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அப்படியே சுற்றிட்டு ஓகே கோயில் திறந்துட்டாங்கன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஓகே திறந்துட்டாங்களா? நிறைய பேர் வெயிட் பண்ணி உட்காந்துருந்தாங்க. திறந்தாச்சு வாங்க போகலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மேலே கோயில் பார்த்தாக்கா கோயில் உள்ளே பார்த்தா மேலே கீழே ஏதோ பூஜைலாம் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் நாங்கள் பூஜை நடக்குது ஆனால் உள்ளே அலோட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. யாரும் தெரியல வெளில பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் நல்லா வெளியில் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம். மேலே படியேன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கேட்கல. நாங்கள் எடுப்போம். நாங்கள் வந்ததே வீடியோ எடுப்போம், சாமி கும்பிடவும் தான். அது எடுக்க முடியாது சொன்னால் எப்படி பூசாரி இந்த பக்கம் கிளம்ப, வாட்ச்மேனும் பூசாரி இந்த பக்கம் போக, இந்த பக்கம் அப்படியே எடுத்தோம். அப்பயும் உள்ள கிட்டக்க போய் முருகர்கிட்ட பூசாரி எடுக்க வேணாம்னு தான் சொன்னார். நாங்கள் கேட்கல. நாங்கள் அப்படியே எடுத்துட்டோம். நல்லா சும்மா அப்படியே ரவுண்டு பாருங்கள். அது முருகர் பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஹைட்டு என் வீட்டுக்காரர் வெளியிலேருந்து எடுத்தார். இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாரு. கோயில் பின் சைடெலாம் இதுதான். அப்படியே படி பாருங்கள். இப்படி நேராக உள்ளே போனோம்னா எய்த்தாப்லேயே நம்ம முருகர், அழகான முருகர்னா. நீங்கள் மேலே இருக்கிற அந்த பெரிய சிலையோட கிட்ட இருக்கிற அந்த சிலை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை நின்னா எப்படி இருக்கும் அதே போலவே இருந்தார் முருகர். அப்படியே குட்டி பையன் மாதிரி அழகாக சுரிச்ச முகத்தோடு நிற்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் பூந்தமல்லி, நான் பூந்தமல்லிலேருந்து வர்றதுனால எனக்கு பக்கம். நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா கூட ஒரு நாள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. காலையிலேருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்குது. ஈவினிங் 5 to 8 மணி வரைக்கும் இருக்குது. போய் பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள் கோயிலை பார்த்துட்டு எவ்வளோ ஒரு க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு குப்பை கிடையாது. நம்ம தமிழ் கோயிலை விட இது பார்க்க பாருங்கள். ஃபுல்லாகவே கிரானைட் கல் தான். ஃபுல்லாக அந்த பிளாக் கலரில் கிரானைட் கல் இருக்குல்ல அதுதான் போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்தது கோயில். நான் ஒரு சைடுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா பாருங்கள். எய்த்தாப்பில் முருகர் இருக்காங்களா, இந்த பக்கம் சரஸ்வதி அம்மா, பிள்ளையார்லேருந்து பெருமாள்லேருந்து ஹனுமார்லேருந்து எல்லா சாமியும் வச்சுருக்காங்க. நாங்கள் பாருங்கள் வீடியோ எடுக்கிறோமா, அந்த பூசாரி உள்ளே அலர்ட் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே சாமி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நாங்கள் பூசாரி இந்தாண்ட போனதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோலாம் எடுத்தோம். நான் வெளில ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா முருகர் எவ்வளோ அழகாக இருக்காருல்ல. அப்படியே குட்டி குழந்த நிற்கிற மாதிரியே இருக்கார். மேலே இருக்கிறவரை விட கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரியே இருக்கார். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ போக முடியாதவங்க ஒருவேளை வெளியூரில் இருக்கீங்கன்னா அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு ஃபாலோ கொடுங்க. பாருங்க எங்கள் வீட்டுக்காரர் என் பொண்ணை கூட்டிகிட்டு இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருந்தார். நான் சரி சாமியெல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சரஸ்வதி அம்மா ஒரு சாமி பேரோடையே நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். மேலே அந்த பேர் இருக்கா, இதுதோ சாமி சொன்னாங்க. இங்கே சரஸ்வதி, அதுக்கப்புறம் அந்த சைடெல்லாம் பெருமாள், முருகர் எல்லாமே இருந்தது. எல்லாமே இந்த சைடு அந்த சைடு பார்த்து தான் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்தோவில் வேறு கோயில் இருக்குது.
அந்த பெருமாள்லாம் செம்மையாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பெருமாள் பாருங்களா செம்ம அழகாக இருக்குது. அப்புறம் அம்மையப்பர்னு இருந்தது. இவங்க அம்மையப்பர்னா பார்த்தா என் வீட்டுக்கார் சொன்னார், அம்மையப்பர்னா அதுதான் சிவன் பார்வதின் தான் அப்படின்னாங்க. அப்புறம் நவகிரகம் இருந்தது. நவகிரகம் பாருங்கள் அழகாக இருக்கா. எனக்கு சனி இது இருக்குது, 7.5 சனி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் சனி பகவானை கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் கொஞ்ச நேரம் அமைதியாக. நாளையோ கொஞ்சம் கவலையோடு வந்தேன். நான் ரொம்ப கவலையோடு வந்தேன். நான் இருக்கிற வீடு வந்து அட்வான்ஸ் வந்து வேறு குடி வச்சா தான் நான் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டாங்க. முருகா ரொம்ப சோதிக்கிறேன் முருகா சொல்லிட்டு நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். என் பசங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து 2 பேரும் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அப்படியே கொஞ்சமாக இது பண்ணிட்டு சாமியில் கும்பிட்டு அமைதியாக ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் வந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும் முருகான்னு வேண்டிகிட்டே வந்தேன். நான் வீட்டுக்கு போனதும் பார்த்திங்கன்னா, நான் குடியிருக்கிற வீட்டுக்கு வேறு ஒருத்தங்க வீடு பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க ஓகேவும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் காலி பண்ணும்போது அவங்கக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி எனக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு தரமாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ வீடு ஆள் வருதுன்னா தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா ஒரு பிரச்சனை முடிஞ்சுது. முருகர் நம்பினா கைவிடப்பட மாட்டார் சொல்லுவாங்க. நானும் முருகரை நம்பி போனேன். எனக்கு வந்து அந்த விஷயம் நல்லபடியாக நடந்தது. ஏன்னா நம்ம ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு மாறுறோம்னா அட்வான்ஸ் கொடுத்தா தானே நம்ம அங்கே கொடுக்க முடியும். இவங்க அட்வான்ஸ் தர முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னடா பண்ணுறது, முருகா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 hour கூட இல்லை, ஒருத்தவங்க வீடு பார்க்க வந்தாங்க. பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க. பெருமாள் பாருங்கள் செம்ம அழகாக இருந்தாங்க. நல்லா அலங்காரம் பண்ணி சூப்பராக இருந்தாங்க பெருமாள். அந்தாண்ட பார்த்திங்கன்னா அம்மையப்பர் சொல்லிட்டு சிவனும் பார்வதி அம்மாவும் இருந்தாங்க. அவங்களும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நேர்த்தியாக அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். நம்ம சிவனும் பார்வதி அம்மாவும் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பார்த்திங்களா. எங்கேயும் பார்த்திங்கன்னா லிங்கம்